ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ற எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு, அதையும் நீங்க வந்துட்டு ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கட் பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்க இந்த லைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு க்ளூ போட்டுருங்க. எக்காந்து கூட அப்படியே விடாதீங்க. ஏன்னா இந்த பீடு வந்துட்டு அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, கட் பீட் அப்படின்னா அதோட எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஸோ அப்போ நூலை வந்து கட் பண்ணி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள வந்துட்டு நீங்க க்ளூ போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஏன்னா நம்ம நினைப்போம் இதை ஸ்ட்ரெயிட்டா தானே போட்டுருக்கோம், எங்கேயுமே நாட்டு இல்லையில, எண்டில் தானே நாட்டுக்கு போகுது, இது எப்படி வந்து கட்டாக போகுதுன்னு நினைப்போம். பட் ஆனால் இது வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது வந்து கஸ்டமருக்கு சொல்றேன், எப்பவுமே எல்லா டிசைனரும் சொல்றது என்னன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க, நம்ம சேஃப்டியா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிளவுஸ் கட் பீட் எல்லாம் இருக்கிற பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ஜர்தோசி கட் பீட் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கிற டிசைன்ஸ் அது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சேஃப்டியா வச்சுக்கணும். எப்பவுமே பிளவுஸை வந்து நீங்க போட்டு கழட்டுறப்போ இப்படி திருப்பி கையை வந்து இப்படி திருப்பி கழட்டக்கூடாது. இந்த மாதிரி கையை இப்படி இழுத்தீங்கன்னா மேல் பக்கம் அப்படியே வந்துடும். ஏன்னா திருப்பி கழட்டுறப்ப உள்பக்கம் வந்து அந்த பீடெல்லாம் நம்ம பாடியில பட்டு நம்ம நல்லா இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தப்பா பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இதுல வைக்கிறீங்க, அதாவது வார்ட்ரோப்ல வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து தனியா வந்து கவர் பண்ணி வைங்க. சாரிக்குள்ளாரையோ இல்ல பிளவுஸோட பிளவுஸா சும்மா நார்மலா கண்டிப்பா வைக்காதீங்க. ஏன்னா ஒரு வேளை சாரிக்குள்ளார வைக்கிறீங்கன்னா அதோட ஜரி பட்டு இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிளவுஸோட பிளவுஸா வைக்கிறீங்கனாலும் அந்த துணி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இப்படி அழுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா பீட் வந்து ஏதாவது கட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால தனியா ஒரு துணி கவர், துணி பையில போட்டு, துணி சுத்தியோ இல்ல துணி பையில போட்டோ கவர் பண்ணி கொஞ்சம் தனியா வைக்கிறதுக்கு பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் டிப்ஸா சொல்றேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்துட்டு டெய்லருக்கு, டிசைனருக்கு, கஸ்டமருக்கு ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.